ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அவங்க நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியல. இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ விரும்பலை. அவங்க என்டர்டைன்மெண்ட். இதே நேரத்தில் இந்த பூமியில் எத்தனை பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க தெரியுமா? லிஸ்ட் எடுத்தால் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. உண்மைதானே? எத்தனை பேர் இந்த டைமில் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க? எத்தனை பேர் இந்த டைமில் சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க? எத்தனை பேர் இந்த டைமில் வேறு என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க? சீரியலு, டிவி. எத்தனை பேர் யோசிச்சு பாரு. உங்கள் ஊர்லேயே யோசிச்சு பாரு. உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் யோசிச்சு பாரு. உங்கள் தெருவில் இந்த நேரத்துக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறவங்களா இருக்காங்க, அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்கிறவங்களா இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இல்லையே. ஒவ்வொரு வீட்லேயும் அப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரே சீரியல், அங்கே சூப்பர் சிங்கர், அங்கே பிக் பாஸ், அங்கே அது, இங்கே இதுன்னு அவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு விருப்பமே இல்லாதபடி பிசாசு அவங்கள வழிவிலகு போக பண்ணியிருக்கிறான். புரியுதுங்களா? கேட்கறதுக்கு விருப்பம்லாம் கிடையாது, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது இந்த லைவ் தெரிஞ்ச எத்தனை பேர் உண்டு தெரியுமா? அவங்க நேரம் அவங்க வேறு ஏதோ நேரத்தை செலவு பண்ணியிருப்பாங்க. சிலர் வேலையில் இருப்பாங்க, அவங்கள சொல்லலை. சிலர் ஏதாவது ஃபங்க்ஷன் விட்டு போயிருப்பாங்க, அவங்களையும் சொல்லலை. சிலருக்கு ஃப்ரீ டைம் தான், அவன் வந்திருப்பாங்க. இந்த ஊழியத்தில் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஆராதனை நடக்குன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே அவங்களுக்கு இதில் என்ன வந்துட போகுது? நிறைய பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை, நிறைய போராட்டத்தில் இருப்பான். பிசாசுடைய தந்திரமே தான். கஷ்டமாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கே பிடிக்க, என்னத்தை கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. சொல்லுங்கள், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் வரும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசத்தில் நிரம்பி இருக்கிற நீங்கள் கேட்க 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 தான் விடுதலை. ஓகே.